தமிழகத்தில் உலுக்கும் கொரோனா மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1989 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்களில் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து திரும்பிய 33 பேரும் அடங்குவர். இதன் மூலம் வைரஸ் தொற்று உறுதியானோர் எண்ணிக்கை 42,700 நெருங்கியுள்ளது. ஒரே நாளில் அதிகபட்சமாக சுமார் 18,000 பேருக்கு வைரஸ் தொற்று பரிசோதனை நடத்தப்பட்டது. அதே நேரம் கொரோனாவின் பிடியில் இருந்து 23,000க்கும் மேற்பட்டோர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் 30 பேரை கொரோனா காவு வாங்கிவிட்டது. இவர்களில் சென்னையைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் ஒருவர் தனியார் மருத்துவமனையில் மரணமடைந்தார். இதேபோல 27 வயது மற்றும் 29 வயது இளைஞர்கள் இருவர் உட்பட 18 பேர் அரசு மருத்துவமனைகளில் பலியாகினர். எனவே தமிழகத்தில் கொரோனா உயிர்பலி 400 நெருங்கியுள்ளது. 12 வயதுக்கு உட்பட்டவர்களை பொறுத்தவரை 2,000க்கும் மேற்பட்டோரும், 13 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களில் 35,000க்கும் மேற்பட்டோரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 1,832 மூதாட்டிகள் உட்பட மொத்தம் 4,800க்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மட்டும் ஒருவர் கூட வைரஸ் தொற்று உறுதியாகவில்லை என சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.